பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்குற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். நேற்றைய தினத்தில் ராஜகுமார் சாருடைய பிள்ளைகள் அவருடைய தகப்பனுடைய நினைவாக அளித்த அந்த விருந்து மிக சிறப்பாக இருந்தது. அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள், அவர்களை வாழ்த்தினார்கள், பிள்ளைகளை அவர்களை ஆசீர்வதித்தார்கள். சாருடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, நல்ல நாட்கள் வருகிற பொழுது, நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்ப முதியவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய இடம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாய் பங்கு பெறலாம். அரசு அங்கீகாரம் பெற்று நாம் அதை நடத்துகிறோம். எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஃபேவர் பிளாக் ரோடு போடுறது, இன்னும் கட்டுமான பணிகள் நிறைய இருக்குது. ஆண்டவர் தான் நம்மை நடத்த வேண்டதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களை, இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் வைத்து உள்ள ஒய்எம்சி ஹால் உள்ளே வந்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் படியேறி வரணும். அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எல்லோருக்கும் சுவையான விருந்தும் கூட பரிமாறப்படும். நிறைய பேர் நாத்தாண்டம் பகுதியில் நம்முடைய ப்ரோக்ராம்லாம் டெய்லி பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, நீ எனக்கு ஒரு சுமை, நீ படிக்காமல் வந்து விட்டாயே, இத்தனை லட்சங்களை வீணாக்கி விட்டாயே, வேலைக்கு போகாமல் இருக்கிறாயே, உனக்கு திருமணமாகாமல் இருக்கிறதே, உனக்கு குழந்தை இல்லையே, ஓ நீ எனக்கு ஒரு பாரம், நீ எனக்கு ஒரு பாரம் என்று சொல்லி சொல்லுகிறார், நீ ஒரு சாபம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அநேக நம்ம நண்பர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், சாபம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், என்னை நேசி, எனக்கு பின்பாக வா, நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலிருந்து ஒருவரும் உங்களை சாபம் என்று சொல்வதில்லை, நீ சுமை என்று சொல்லி சொல்வதில்லை, ஒருவரும் உங்களை வெறுப்பதில்லை, எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள். நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள், இவர் எனக்கு சொந்தம் என்று சொல்லி சொல்லுவார்கள், இவரை போல ஒரு மனிதன் உண்டோ என்று சொல்லி சொல்லுவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யெருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்தில் போய்
அவர்களையும் அவன் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி. எருபாகேல்ங்கிறது கிதியோன் அவர் நல்ல ஊழியம் செஞ்சார். ஆண்டவர் அவர் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவருக்கு 70க்கு மேலே அதிகமான பிள்ளைகள் இருந்தாங்களாம். ஒரு பிள்ளை கிடைக்காதா என்று எத்தனை பேர் ஏங்கி தவிக்கிற பொழுது அந்த காலத்தில் 70 பிள்ளைகள்லாம் அவர் பெற்றிருக்காருன்னா யோசித்து பார்க்க முடியல நம்மளால். கடவுளுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். கணக்கில்லாத பிள்ளைகளை பெற்றார்கள். அவருக்கு கணக்கில்லாமல் மனைவிகள் ஒருவேளை இருந்திருக்கக்கூடும், அதுவும் ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற பொழுது ராஜாக்கள் ஏராளமான மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் அவர்கள் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. முக்கியமாக அந்த ராஜாக்களுடைய காலங்களுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளில் யார் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சண்டைகள் வந்தது, கொலைகள் நடந்தது. நான் தான் ராஜாவாகணும்னு சொல்லி அவங்களுடைய ராஜாக்களுடைய பிள்ளைகள், தாவீது ராஜாவுடைய பிள்ளைகள்லாம் என்ன பயங்கரமாக இருந்தாங்க. நான் தான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு. பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல, அவரை வளர்த்து நல்லபடியாக ஆளாக்குவதுதான் பெரிய காரியம் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் காணப்போகிற அபிமெலக்காக இருக்கட்டும், கிதியோன் யெருபாகேலுடைய மகன், சாலமோன் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தாவீது ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால் பிள்ளைகளை பெற்றெடுப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம், ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஈவு. ஆனால் அதை விட முக்கியமானது பெற்றுவிட்டோம் என்று விட்டுவிடுகிறது அல்ல, அவர்களை சரியானபடிக்கு வளர்த்து ஆளாக்க வேண்டும், அவர்களை நல்லபடியாய் படிக்க வைக்க வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும், அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லபடியாக ஆண்டவர் இயேசுவை அறிமுகம் செய்ய வேண்டும், ஊழியத்தில் வாஞ்சியை ஏற்படுத்த வேண்டும். பாருப்பா தம்பி, நான் எப்படி ஊழியம் செய்கிறேன் பாரு, நீயும் ஊழியம் செய்யணும், அதுதான் மிக பெரிதானது என்பதை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று நிறைய கடமைகள் இருக்கின்றன. தகப்பன்மார்கள் என்பவர்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறாங்க. தாய்மார்களும் கூட ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நல்லா ட்ரெஸ் பண்ணணுமா, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், டீசெண்டாக பேசணும், கர்த்தருக்கு பயப்படணும் என்று சொல்லி தாய்மார்களும் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நீ விளையாடிட்டே இரு, நான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை அவர்கள் இஷ்டத்துக்கு விடுவோம் என்றால் அவர்கள் சீரழிந்து போவார்கள். அப்படியாக அநேக காட்சிகளை நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது மாதிரியான மக்களுக்காக ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. யெருபாகேல் மறைந்து விடுகிறார். அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க, 70க்கும் அதிகமான பிள்ளைங்க. இதில் ஒரு ஏற்பாடு அவர் செய்யாமல் போயிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு பையனை நீ தான் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர் அதை இப்படி சக்ஸஸராக அவர் அதை ரெடி பண்ணிட்டு போயிருப்பார்னு அந்த குழப்பம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் ஒரு வெற்றிடத்தை அவர் உருவாக்கி விட்டு போகிறார். தான் நல்லபடியாக ஊழியம் செஞ்சார், மக்கள் நடத்தினார். அதுக்கு பிறகு அவர் பூமி விட்டு போகும்போது எனக்கு பிறகு யார் அங்கே வரணுங்கிறதுலாம் அவர் கவலைப்படவே இல்லை, ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. இது மிகப்பெரிய தவறான காரியம். பெற்றோர்கள் தன்னுடைய மறைவிற்கு பிறகு என்ன நடக்கணும், பிள்ளைகள் எப்படி வாழணும், யாரை பொறுப்பாக வைக்கணும், யாருக்கு எந்த வீட்டை கொடுக்கணும், எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த பூமி விட்டு கடந்து போகணும். எனது பெரியப்பா அவர்கள் மறைந்து போனார் 2 வருஷத்துக்கு முன்னால். அப்போ பெரியப்பா ஒரு நாள் பார்க்க நான் போகும்போது சொன்னாங்க, கிறிஸ்டபர் இதெல்லாம் இங்கே இருக்குது, இந்த ஃபைல்லாம் இங்கே இருக்குது, இந்த சொத்து பத்திரங்கள்லாம் இங்கே இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் என் மகனுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திட்டேன், மூத்த மகனுக்கு தெரியப்படுத்திட்டேன். எதுக்கு பெரியப்பா, எனக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்படி நான் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாம் தெளிவாக நான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன், பில் உயிரில் நான் எழுதி வச்சு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியத்தில் இருப்பவர்கள் கூட தங்களுக்கு பிறகு அந்த ஊழியத்தை யார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படலை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். அது தவறான ஒரு காரியம். இவர் தான் என் காலத்துக்கு பிறகு ட்ரெயின் பண்ணணும், அவங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஒரு தலைவர் திடீரென்று மரித்து போகிற பொழுது சரியான ஒரு ஆளை ஏற்கனவே ட்ரெயின் பண்ணலைன்னா அங்கே அரசியல் கட்சிகள்லாம் எவ்வளவு தடுமாறுகிறது, உடைந்து நொறுங்கி போகிறது என்பதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஊழியத்துலேயும் கூட என் காலத்துக்கு பிறகு இவர் தான் ஊழியம் செய்வார் என்பதை மக்களுக்கு முதலே அறிமுகப்படுத்த வேண்டும், முதலே காமிக்கணும். அப்போ தான் அதில் குழப்பங்கள், அவருடைய மறைவுக்கு பிறகு குழப்பங்கள் வராது. யாருக்கும் ஆலோசனை கொடுப்பதற்காக நான் வரவில்லை, அதற்கான தகுதியும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் கூட பெற்றோர்கள் இல்லைனா மேலே இருக்க தலைவர்கள் ஒரு பெரிய காரியத்தை நடத்துகிறவங்கெல்லாம் எனது காலத்துக்கு பிறகு யார் என்று சொல்லி முதலாவதாகவே உருவாக்கி விடுவார்கள் என்றால்
அது மிகவும் தெளிவாக இருக்கும். இல்லை என்றால் அநேக குழப்பங்கள் வரும். இஷ்டத்துக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ நாச மோசங்கள் ஏற்படும் என்பதை நாம் மறுக்க முடியாது. இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த அபிமெலேக்கு வராரு. இவர் நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி தெரில. அந்த காலத்தில் எல்லாரையும் கல்யாணம் பண்ணாங்க. இந்த கிதியோன் தகுதி இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தாரோ குழந்தை பெற்றாரோ தெரில. ஒரே ஒரு பையன்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நேராக அம்மாவுடைய பிரதர்ஸ்ட்டை போகிறார். அப்பாவுடைய குடும்பத்திட்ட போகலை, அம்மாவுடைய பிரதர்ஸ்ட்டை போகிறார். ஏன்னா அப்பா ஏற்கனவே நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால போய் சப்போர்ட்டை கேட்க முடியாது. அம்மாவுடைய பிரதர்ஸ்ட்டு தான் போனோம். அவங்ககிட்ட தான் நம்ம பிளெஸ்ஸிங்ஸை வாங்க முடியும். அது அவருக்கு அப்போவுமே அழகாக தெரியுது. வாலிபன் தான், ஆனால் அழகாக உலகத்தை புரிந்து வைத்திருக்கின்றான். நேராக அவர் தன்னுடைய தாயுடைய சகோதரர்கிட்ட போயிட்டு உதவி கேட்பதற்கு அவர் போனார் என்று நான் காண்கிறோம். அப்பா இல்லை அப்படின்னோடனே இவர் தலையெடுக்க ஆரம்பிக்கிறார். அபிமெலேக்கு தலையிட ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு வரேன்னா என்ன செய்யணுங்கிறது சிந்திக்கிறார். சிலருடைய ஆதரவு எனக்கு தேவை, சிலருடைய உதவி எனக்கு தேவை. யார் எனக்கு உதவி செய்வாங்க? அந்த மூளை சொல்லுது, உங்கள் அம்மாவுடைய பிரதர்ஸ்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, போ அவங்கள்ட்ட போய் நீ ஹெல்ப் கேளு. வேக வேகமாக அபிமெலேக்கு இங்கே காரியங்களை நடத்துவதை பார்க்கிறோம். யாரிடத்தில் போனால் உதவி கிடைக்கும், யார் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, அது அழகாக அவர் கணிக்கின்றார். இந்த மாதிரியான அறிவு நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தலையெடுக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று அபிமெலேக்கு மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். இது அபிமெலேக்குக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு டேடி இப்பொழுது இல்லை, உதவி செய்வதற்கு நண்பர்கள் இருந்தது போல தெரியவில்லை, வீட்டில் அதிகமாய் பணம் இருந்தது போல தெரியவில்லை, சாதாரணமான தாயார். ஆனால் அவருக்கு மூளை இருந்தபடியினாலே அவர் அழகாய் திட்டமிடுகின்றார். யாரிடத்துல போனால் உதவி கேட்கறத கணிக்கிறார். அவங்கள்ட்ட போகிறாரு. அவர் தனியாக சரியானபடிக்கு காய்களை நகர்த்து. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம்ம சரியானபடிக்கு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும். சரியானபடிக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு ஆட்களை கண்டுபிடிக்கணும். யார்கிட்ட போனால் என்ன நடக்குங்கிறத முதலாவதாகவே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு ஆதரவாக யார் இருப்பார்கள் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அவர்களை நமக்கு பக்கபலமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வசனத்தை பாருங்கள். யெருபாகாலின் குமாரர் 70 பேராகி எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவதும் உங்களுக்கு நல்லதோ என்று சொல்லி நீங்கள் சிகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகள் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்றார். அப்படி அவன் தாயின் சகோதர சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரோடு காதுகள் கேட்க அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவனுக்காக பேசினார்கள். அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அம்மாவுடைய பிரதர்ஸ் எல்லாத்தையும் போய் சொல்றாரு, 70 பேர் ஆளணுமா, யெருபாகாலுடைய குமாரர்கள் 70 பேர் ஆளணுமா, இல்லைன்னு நம்ம ஆள் ஒருத்தன் நம்மளை ஆளணுமா? இது நீங்கள் யோசித்து பாருங்க. நம்முடைய சகோதரன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய பிரதர்ஸை சீகேம்ங்கிற வசிக்கிற அந்த ஊரில் எல்லார்ட்டையும் பேசும்படியாக அனுப்பினான் என்று நான் காண்கிறோம். ஐ கேனாட் டூ தட், பட் யூ கேன் டூ தட். எல்லாத்தையும் போயிட்டு என்னை ராஜாவாக்குன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ அழகாக அங்கே காய்களை நகர்த்தி அந்த அபிமெலேக்கு காரியங்களை சாதிக்கிறார். நீங்கள் போய் பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக எல்லா மாமாவையும் கூப்பிட்டு சொல்கிறான். அடுத்தாப்புல அவர் சொல்கிறார், பற்றி நம்ம எலும்பு மாம்சமானவன், நான் உங்களை எலும்பு மாம்சம் இல்லையா, உங்கள் ஊரை சார்ந்தவன் இல்லையா, உங்கள் இனத்தை சார்ந்தவன் இல்லையா. யெருபாகால் நம்ம ஊரை சார்ந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தார், எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தார். நான் உங்கள் எலும்பு மாம்சமானவன். ஐயா, எதுக்கு நீ எலும்பு மாம்சம்னு சொல்கிறேன்? ஐ எம் யுவர் ஃப்ளஷ் அண்ட் போன். நீ எதுக்காக சொல்கிறேன்? ஊருக்கு நல்லது செய்யணும் சொல்கிறேன்? இல்லவே இல்லை, என்னை ராஜாவாக்குங்க, அதுக்காக அவர் சொல்கிறார். He is playing with the emotions of those people, kindling the desires. நான் உங்கள் ஆள் இல்லையா, உங்கள் எலும்பு இல்லையா, உங்கள் மாம்சம் இல்லையா, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? இந்த அபிமெலேக்கு மிகவும் விவரமானவனாக, அவன் ஏமாற்றுபவனாக அவன் இருந்தான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, சரியான எடுத்துக்காட்டு. மக்களை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது அவனுடைய ஆசை தவிர்த்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை நேசிக்கணுங்கிறதுலாம் அவன் எண்ணம் கிடையாது. அதுக்காக இந்த வெப்பனை கையில் எடுக்கிறான். ஐ எம் யுவர் ஃப்ளஷ் அண்ட் போன், உங்களுடைய எலும்பு மாம்சம்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வீக் பாயிண்டில் அடிக்கிறான். மக்கள் எல்லாம் ஆமாம் அது உண்மைதானன்னு சொல்லி ஒரு பக்கமாக சாய்ந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எழுத்துக்குரியவர்களே, இதே போல் நிறைய அபிமெலேக்குகள் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு உள்ளத்தில் இடம் பிடிக்கும்படியாக நான் சொந்தக்காரன், நான் ஃப்ரெண்ட் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். அபிமெலேக்கு சொன்னது நிமித்தமாக அந்த ஊர் மனிதர்கள், சீக்கிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள், சின்னவர்கள் எல்லாம்
அங்கே அபிமெலேக்கு பக்கமாக சாய்ந்தாங்க. சரி நீ ராஜாவானா எங்களுக்கு நல்லதுதான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நல்லது கிடையாதுங்கிறத பின்னால் பார்க்குறோம். இதுபோல் பேசி கன்வின்ஸ் பண்ணுறவங்க, நயமானபடிக்கு முன்னேறாதபடிக்கு, உழைத்து முன்னேறாதபடிக்கு, தேவனை தேடி முன்னேறாதபடி மனிதர்களை கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி அப்படி முன்னேற துடிக்கிற எத்தனையோ பேர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. யெருபாகாலுடைய குமாரனே அபிமெலேக்கு, நீ உபவாசம் செய்தால் என்ன? இது சீக்கிய ஜனங்கள்லாம் கூட்டி ஒரு எழுப்புதல் ஜெபத்தை நீ நடத்தி நீ ராஜாவாக இருந்தால் என்ன? கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லியிருந்தான்னு. உங்க அப்பா அப்படித்தானே, அவர் பெரிய நியாயாதிபதியா பெரிய ராஜாவா இருந்தாரு. உனக்கு கடவுளுக்கு ஏன் சம்பந்தம் இல்லை? ஏன் மக்கள்கிட்ட போய் நான் உங்க எலும்பு மாம்சம் அப்படின்னு சொல்லி ஏன் ஏமாற்றி அவருடைய உணர்வுகளை தூண்டி ஏன் நீ ராஜாவாக வேண்டும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுமே நமக்கென்று நாம் ஒரு வழியை உருவாக்க வேண்டும். நாம் ஜெபித்து காத்திருந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடும் பொழுது அவர் நமக்கான பாதைகளை அவர் உருவாக்குகிறார். யாக்கோபு தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கினார். மாமா வீட்டில் போய் ஆடு மேய்ச்சி பெரிய பரிவாரங்கள் குடும்பங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியே வந்தார். அவர் அப்பாட்ட இருந்து எடுக்கல, தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கினார். தாவீது தனக்குன்னு ஒரு பார்வை எப்பொழுதுமே பாதையை உருவாக்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவர் கோலியாத்தை வீழ்த்தினார், இராணுவத்தில் இடம் பிடித்தார், கீத வாத்தியத்தை இசைத்து ராஜாவுக்கு நெருக்கமானவராக இருந்தார். பிற்பாடு யுத்த வீரனாய் மாறினார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டு போயிட்டே இருந்தார். இன்னொருத்தர் அப்படி நயவஞ்சகமாய் பேசி நாடகமாடி அவருடைய உள்ளத்தை கரைத்து அப்படி பிழைக்கணும்னு சொல்லி தேவ பிள்ளைகள் யாரும் நினைத்ததாக சரித்திரம் இல்லை. அப்படி நினைத்தவர்களாக மிக மோசமானவர்களாக இருந்தாங்க. அப்படி வாழ்க்கை பாதையிலும் கூட கர்த்தாவே என்னும் கரங்களை நீ ஸ்திரப்படுத்தும், நானாக என்னுடைய படிப்பில் நான் ஒரு பாதை ஏற்படுத்தணும், என்னுடைய விளையாட்டில் இல்லைனா என்னுடைய ஊழியத்தின் காரியங்களில் குடும்பத்தின் காரியங்களில் நானாக ஒரு பாதையை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பேசி இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணி அப்படி நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை என்று நாம் கண்டிப்பாக நம்ம முடிவு செய்யணும். ஒரு சமீபத்தில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பேசியிருந்தாங்க. அப்போது அந்த பொண்ணு ஏதோ வேண்டான்னு சொல்லிட்டா, அதுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு கல்யாணத்துக்கு முன்ன ஊட்டியே. அப்போ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பிரியமானவர்கள்லாம் சொல்லி எனக்காக பேசுங்க நீங்கள் பேசுங்க. இப்போ அவங்களாம் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசினாங்க, அந்த பையனுக்காக பேசினாங்க. எனக்கும் அந்த விஷயம் கேள்விப்பட்ட பொழுது நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்ன ஊட்டியே இவ்வளவு ஒரு குழப்பம் வந்துவிட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழப்பம் வராதுன்னு சொல்லி என்ன இருக்கிறது? கன்வின்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், பிடிக்கல நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம், அது தவறான ஒரு காரியம். ஒரு கடையில் இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை சரி பண்ணிக்கலாம், இந்த பிஸ்னஸில் சரி பண்ணி நம்ம பண்ணலாம். வேண்டாம் பிரித்துக்குரியவர்களே, அப்படி சரி பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிக்கல, நம்ம 4 பேரை வச்சு பேசி கல்யாணம் பண்ணிடலாம். இல்லை தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நான் முழங்கால நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த பிள்ளைகிட்ட பேசும், சித்தமானால் நீ பேசு. ஆண்டவரே அந்த பையன் வீட்டில் பேசுங்க, எங்களுக்கு சித்தமானால் அவங்களே எங்களை அழைக்கட்டும், பேசியிருக்கிறோம், நீங்கள் தான் காரியங்கள் நடத்தணும். பிஸ்னஸில் குழப்பமாக இருக்குது, என்ன பிஸ்னஸ் எனக்கு தெரியல, இன்னும் நடத்துங்க, எனக்கு நீங்கள் பாதையை காண்பீங்க. அதே மாதிரி கல்யாணத்தில் பிரச்சனை வந்துருச்சுனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, குழப்பமாக இருக்குது, பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கணும்னு தெரியல, எப்படி தீர்க்கணும்னு தெரியல, நீங்கள் நடத்துங்க. பிஸ்னஸில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, சிரத்தில் ஒரு வியாதி வந்துருக்குது, தெரியல. நம்ம உடனே ஆண்டவர்கிட்ட ஓடுறதை வழக்கமாக வைத்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை வழக்கமாக வைத்திருப்போம். நீங்கள் போய் பேசுங்க பிரதர், நீங்கள் போய் செய்யுங்க சிஸ்டர், நம்ம இல்லைனா மாமா நீங்கள் பேசுங்க, இல்லைனா அத்தை நீங்கள் செய்யுங்க, பெரியப்பா நீங்கள் பண்ணுங்க. மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து மனிதர்கள்ட்ட பேசி நம்ம சரி செய்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்காக சரி செய்வார். ஐயா, எதுக்காக நம்ம அங்கங்கே ஓடணும், எதுக்காக செய்யணும்? அது தேவையில்லாத காரியங்கள். உடனே பாருங்க 4ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 9:4. அவர்கள் பாகால் பேரித்தின் கோயிலிருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரில் மனுஷரை சேவத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவிலிருந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போய் யெருபாகாலின் குமாரராகி தன் சகோதரர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனால் யெருபாகாலின் இளைய குமாரன் யோதாம் ஒளிந்திருந்தபடியினாலே அவன் தப்பினான். என்ன நடக்குது பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் வெள்ளிக்காசுகளை எடுத்து கொடுக்குறாங்க, அவனை கொம்பு சீவி விடுறாங்க.
அவனுக்கு தேவையானது அதுதான். அந்த பணத்தை வைத்து கொண்டு தனக்கு பின்னால் வருகிற சேவம் பண்ணுறவர்களே அவன் சம்பாதிக்கிறான். அவன் யாருன்னா வீணரும் போக்குரிகளுமானவர்களை தான் பக்கம் வைக்கிறான். எப்படி ஒரு தகப்பனுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க. கிதியோன் எவ்வளவு ஒரு நல்ல தேவனுடைய மனிதன். அவனுக்கு பிறந்த பிள்ளையை பார்த்தீங்களா, வீணரும் போக்குரிமானவர்களை பக்கத்தில் வச்சுக்கிறான். மனசாட்சியே இல்லாதவங்களை, துன்மார்க்கின பேலியாளின் மக்களை வேலைக்கு வச்சிருக்கிறான். வச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு ஓப்பரால் இருக்கிற அப்பா வீட்டுக்கு போகிறான். அப்பாவுக்கு 70 பிள்ளைகள், எல்லாரும் ஒரே வீட்டில் ஒரு மனதோடு வசிக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் துடிதுடிக்க ஒரு கல்லின் மேலே வெட்டி ஒன்றன் பின் ஒன்றாய் வெட்டி 70 பேரையும் படுகொலை செய்தான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் ராஜாவாக முடியாது, எனவே உங்களை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி அந்த 70 பேரை வெட்டி படுகொலை செய்தான். அந்த வீணரும் போக்குரியுமானவங்க எடுத்து பிடிச்சு வைக்கிறாங்க. வெட்டி கொலை செய்தானா. எங்கே போய் அபிமெலேக்குடைய வாழ்க்கையில் தான் ராஜாவாக வேண்டுங்கிறதுக்காக 70 பேரையும் படுகொலை. சொந்த சகோதரர்கள், தகப்பன் ஒரே தகப்பன், தாய் வேற தாயாக இருக்கலாம், எல்லாம் ஒரே ரத்தம், ஆனால் ராஜாவாகணுங்கிறதுக்காக அவர்களை வெட்டி படுகொலை செய்தானாம். இந்த பூமியில் எத்தனை பேர்கள் அப்படி இருக்காங்க. தனக்கு ஒரு லாபம் கிடைக்கணுங்கிறதுனால அண்ணன் மேலே தம்பி மேலே கேஸ் போடுற, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற எத்தனை பேர்களை நாம் காண்கிறோம். எத்தனை வழக்குகள் கோர்ட்டில் கேஸ் பிட்வீன் பிரதர்ஸ். ஒரு அடி நிலத்துக்காக, ஒரு வீட்டுக்காக, சொத்துக்காக எத்தனை பிரதர்ஸ்குள்ளே சண்டை. ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அப்போ 3 அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்துட்டு அண்ணங்கிட்ட எதிராக இருக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே யார் எங்களுக்கு சொந்தம், யாரும் வரக்கூடாது. காரணம் அந்த அண்ணனுக்கு அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க, தம்பிமார் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. சகோதரருக்குள்ளே விரோதம் வருவது என்பது அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இங்கே ஒரு சகோதரன் தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக 70 பேரை வெட்டி கொலை செய்தானா. ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். கூட பிறந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு வியாதி, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பக்கத்தில் நிற்கணும், ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒரு சகோதரன் தான் ராஜாவாகணுங்கிறதுக்காக வெட்டி கொலை செய்தானா. எவ்வளோ கதறிருப்பாங்க, எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. என்ன பாவம் செய்தாங்க. நீ இருந்தா நான் ராஜாவ முடியாதுன்னு அவளுக்கு கொலை செய்தானா. அது காரணம் யார்? அந்த சீக்கிய மக்கள். அவள் கொடுத்த பணம். அதனால தானே அவன் இந்த வீணரும் போக்குரியுமானில் வச்சு இதை செய்தான். அந்த சாபம் அவங்களுக்கும் போகும் இல்லையா. அதைத்தான் யோதாம் எனப்பட்ட கடைசி பிள்ளை ஒளிந்து கொண்டு சாபம் கொடுத்தான். இதே சீக்கிய மக்கள் மேலே நீ பாய்வா, அவங்க மேலே வருவாங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்தான். அதன்படியே அபிமெலேக்குடைய வாழ்க்கை சாபமாக முடிந்தது என்று நான் காண்கிறோம். யாருக்கு என்ன ஆனாலும் சரி, என் காரியம் நடக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், யாரும் எக்கடகட்டு போகட்டும் என்று வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சகோதர சகோதரிகள் மேலே பாசம் இல்லாமல் வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், எனக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். யார் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன. இல்லை, நான் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற உறவுகளை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு உபத்திரவம் செய்துவிடக்கூடாது. ஒருவனும் ஒரு காலம் அபிமெலேக்கு போல இருக்கவே கூடாது. எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த அபிமெலேக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அவ்வளவு ஒரு மோசமானவனாக, ஒரு தலைவனாக அவன் ராஜாவாக வந்தான். இப்படிப்பட்டவன் ராஜா வந்தானா எவ்வளோ கொடூரமானவனாக இருந்திருப்பான். சொந்த பிரதர்ஸே வெட்டி கொண்டானா அவன் ஏனைய மக்களுக்கு அவன் இரக்கத்தை காமிப்பானா? இரக்கமே காமிச்சிருக்க மாட்டான். இப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செய்துவிடக்கூடாது, கொடூரர்கள் ஆளுகைக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சந்திக்கவே கூடாது. இவ்வளவு மோசமாக இருக்கிறவங்க, இரக்கமே இல்லாமல் இருக்கிறவங்க, தனக்கு காரியம் நடக்கணும்னா என்னனாலும் செய்வேன்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம லைஃப்பில் சந்திப்போம். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு எதிராக வந்துட்டாங்க, நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டாங்கனாலே ஆபத்து. அப்படிப்பட்டவர்களை சந்திக்கவே கூடாது, தூரமாக வைத்து விட வேண்டும். அவங்க தான் வீட்டிலேயே பிரதர்ஸ்க்கே எவ்வளோ கொடூரமாக இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ கொடூரமாக இருப்பாங்கிற சிந்தனை வேண்டும், அறிவு நமக்கு வேண்டும். யாரோ ஒருத்தர் அவங்க அவ்வளோ கொடூரமாக நடத்துகிறாங்கன்னா நம்மளையும் அப்படி தான் நடத்துவாங்கங்கிற அறிவு நமக்கு வேணும். அவர்களிடத்துல நம்ம விலகி கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட பொல்லாத அபிமெலேக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு, நமக்கு தீங்கு செய்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேலை பார்க்குற இடத்துல அபிமெலேக்குகள் இருக்கலாம், பக்கத்து வீடுகளில் அபிமெலேக்கு இருக்கலாம், நம்முடைய ஊரில் இருக்கலாம். பயப்படாதீங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். இப்படியாக ஏமாற்றி வந்த அபிமெலேக்கு ஒரு நாள் மண்டையில் உடைந்து அவன் பரிதாபமாய் அவன் மரித்து போனான். இப்படிப்பட்டவங்க ரொம்ப நாள் நிற்கவே மாட்டாங்க. கொடூரமாய் வாழ்பவர்கள்
ஏமாற்றி மேலே வர்றவங்க துன்மார்க்கமாய் துணிகரமாய் காரியங்களை செய்து மேலே வர்றவங்களாம் நிலைத்திருக்கவே மாட்டாங்க. அவருடைய கதை பரிதாபமாய் முடிந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு விசை சென்னைக்கு நானும் என் தகப்பனும் வாலிப வயதில் போய் இருந்த பொழுது, அப்பா அந்த லாட்ஜில் தான் தாங்குவாங்க. அந்த மேனேஜர் ஒரு ரூமில் ஒரு டோரு காமிச்சார். அது ஒரு ஓட்டை கிடந்துச்சு, கதவுல ஒரு ஓட்டை இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய ரவுடியை கூட்டு வந்து என்னை அடிக்க சொன்னாங்க. ஐயா, அவன் என் மூஞ்சிலையாக வேகமாக குத்து நான் குடிச்சிட்டு வந்து நான் குனிஞ்சிக்கிட்டேன். அப்போ அவன் கை வேகமாக போய் அந்த கதவுல பட்டு ஓட்டை விழுந்துருச்சியா. நான் குனியாமல் இருந்தால் கண்டிப்பாக செத்தே போயிருப்பேன். ஐயா பாருங்க, ஐயா அவன் அடிச்சு அவ்வளோ பலசாலியாக அந்த ரவுடி இருந்தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு மாதத்திற்குள்ளாக அவன் போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டான். பிறரை அடிக்க வேண்டும், வெட்ட வேண்டும் என்று வாழ்பவர்களுடைய முடிவெல்லாம் எப்படி அவங்க வாழ்க்கை முடிகிறது என்பதை பார்க்கும் பொழுது வரலாறு பாடம் சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் அருவாளை தூக்குகிற வாலிப சமுதாயத்தை காண்கிறோம். முடிவு எங்கே என்பதை சிந்திக்க வேண்டும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலேயே போகிறான். எனவே நாம் ஒழுங்காக வாழும்படியை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு பயந்து நமக்கான வழிகளை உருவாக்க அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு காலம் பிற ஏமாற்றி நாம் முன்னே வர வேண்டும் என்று எடுக்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தாவே நீங்கள் சுகமாக்குங்க. அப்படி கண்ணீரை தொடங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா, பொல்லாத மனிதர்கள் தலையெடுத்து விடாதபடிக்கு, எழும்பி விடாதபடிக்கு, அபிமெலேக்குகள் எழும்பி விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை விலக்குவீராக. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, அவர்களை அடையாளம் காண்பிப்பீராக. நாங்கள் ஏமாந்து விடாதபடி இருக்க உதவி செய்வீராக. ராஜா தகப்பனே, என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையில் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பிள்ளைங்க, பாதி வெள்ள செத்து விட வேணும் என்று பயத்தோடு வாழ்கிற பிள்ளைங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் என்ன கர்த்தாவே, நீ ஒரு நிமிடத்தில் இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே. என்ன வியாதியாக இருந்தாலும் மறையட்டும் அப்பா, இப்பொழுதே மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், இருமல் மறையட்டும், காக்காய் வெடிப்புகள் மறையட்டும். ஆண்டவரை இன்னும் என்ன தகப்பனை சோத்திரம் அப்பா, வியாதி இருந்தாலும் கர்த்தர் அதை மறைய செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், என்ன செய்வோம், தேவைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியிலே வாழ முடியும்? ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே வானத்து பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திங்க. முக்கியமாக எனக்கு தேவை இருக்குது, யா எனக்கு ஜோம் பண்ணுங்க. எப்படி நாளைக்கு நான் இவ்வளோ பணத்தை கொடுக்க போகிறேன்னு தெரியலையே, எனக்கு வருமானம் இல்லை, எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்னு தெரியல, எப்படி என் மகளுடைய திருமணத்தை நடத்த போகிறேன்னு தெரியலையே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. தகப்பனை, வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதை பழக்கங்கள், இதுபோல் ரவுடிசத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ரட்சித்து அவர் நல்ல வழி கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாக குழந்தைக்காய் திருமணத்துக்காய் காத்திருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் அனைத்து ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறைய முதியோர்களில் சேர அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அநியோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. God bless you.